வெல்கம் பேக் டு மை சேனல். பாவ் பஜ்ஜி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பாவ் பண்ணோட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குக்கரில் பட்டர் 1 டேபிள் ஸ்பூனும் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஆனியன் டொமேட்டோ 2 டொமேட்டோவை ப்யூரி எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பாவ் பஜ்ஜி மசாலா 1 டேபிள் ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூனு, சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூனு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு மஞ்சப்பொடி இதுக்கு தேவையானதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் காலிஃப்ளவர், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஒரு 2 டம்ளர் ஊற்றிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 விசில் வர மட்டும் நல்லா வேகட்டும். நல்லா ஆறின பிறகு குக்கரை திறந்து நல்லா அதை மேஷ் பண்ணி விடுங்க. அந்த காய்கறிகள் எல்லாம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு மேஷ் பண்ணி விடுங்க. நல்லா நசுக்கி விடுங்க. கஸ்தூரி மேத்தி அது வெந்தயக்கீரைப்ப காஞ்ச வெந்தயக்கீரைப்ப இதுதானுங்க. அதையும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் மேலே தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான பாவ் பஜ்ஜி மசாலா ரெடி. இது இப்போ பாவ் பண்ணோட லெமன் ஒரு 1/2 லெமனை மேலே புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பாவ் பன் எப்படி அதுக்கு ஃப்ரை பண்ணி போடுறதுன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூளும் உப்பும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த பாவ் பண்ணை 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 சைடும் கொஞ்சம் நல்லா பட்டர் தடவி 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதோட அந்த பாவ் பஜ்ஜி மசாலாவை சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்குங்க. அந்த பாவ் பஜ்ஜி மசாலா கொஞ்சம் வெங்காயம், லெமன் இது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதானுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.